السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனான அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டமாக. ஸலவாத்தும் சலாமும் அண்ணன் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய நம் அனைவரும் உண்டாகட்டமாக. ஆமீன். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம்மவர்களுடைய இபாதத்தை, தராவீஹ் தொழுகை, மற்ற வணக்கங்களை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த உலகத்தில் மனிதனை படைத்து மனிதனுக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறார். அல்லாஹ் எதிர்பார்ப்பது மனிதனை அல்லாஹ்வை அறிய வேண்டும், அல்லாஹ்வை புரிந்து வணங்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். ஆனால் சில மனிதர்கள் உண்மையில் அல்லாஹ்வை பயந்து வணங்குறாங்க, அவங்க முஃமின். சிலர் அல்லாஹ்வை பயப்படாமல், அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல் ஏதோ வணங்கி கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் முனாஃபிக், அவர்கள் நயவஞ்சகர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்கிறார். உண்மையான உள்ளச்சத்தோடு தக்வாவோடு இபாதத் செய்யணும், அதுதான் முஃமினுடைய அடையாளம். இன்று ஓதப்பட்ட அந்த சூராவுடைய வசனங்கள் எல்லாம் அதிகமாக நயவஞ்சக தன்மையை பற்றி பேசக்கூடிய பாடமாக இருந்தது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு நல்ல முறையில் தீனை எத்தி வைத்தாங்க, நீதமாக நடப்பாங்க, அனைவருக்கும் தெரிந்த விஷயம். ஒரு நேரத்தில் நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு போரில் வந்த பொருட்களை பங்கு போடுவதற்காக இருக்கிறார். சஹாபாக்கெல்லாம் இருக்கிறாங்க. அந்த மஜ்லிஸில் உமர் ரலியல்லாஹு தஆலா அங்கு அவரும் இருக்கிறார். ஒரு தமீமி கூட்டத்தை சேர்ந்த ஒரு மனிதர், அவர் முனாஃபிக்காக இருக்கிறார். துல் ஹுவைஸரா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் கேட்கிறார், இஅதில் யா முஹம்மத், முஹம்மது அவர்களே நீதமாக நடந்து கொள்ளுங்கள். சொல்லக்கூடிய வார்த்தை கடுமையாக இருக்கிறது. நீதம் என்பதை போதிப்பதற்காக வந்தவர்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரை பார்த்து அந்த மனிதர் கேட்கிறார், இஅதில் யா முஹம்மத். உடனே நபி சொன்னாங்க, ஃபமை இஅதில் இதா லம் அஅதில், நானே நீதமாக நடக்கவில்லை என்றால் யார் நீதமாக நடப்பது? நான் தானே நீதமாக நடக்கிறேன். நீதம் என்பதை கற்றுக் கொடுப்பதற்குத்தானே நான் வந்திருக்கிறேன் என்ற கருத்தோடு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த சபையில் உமர் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்க. எதில்லி யா ரசூலல்லாஹ், எனக்கு அனுமதித்தாருங்கள், அவருடைய கழுத்தை நான் வெட்டி விடுகிறேன் என்பதாக சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்திலே பற்றாக இருப்பார்கள், ஒரு தக்வாவோடு இருப்பாங்க, நபியின் மீது உண்டான பாசம். உடனே நபி சொன்னாங்க, அவரை விட்டு விடுங்கள், அவரை விட்டு விடு என்பதாக சொல்லிவிட்டு ஒரு வார்த்தையை நபி அவர்கள் சொன்னார். இந்த கூட்டத்திலிருந்து வாழையடி வாழையாக ஒரு கூட்டம் வரும், அவர்கள் தொழுவார்கள், நோன்பு வைப்பாங்க, இபாதத்தை அதிகமாக செய்வாங்க. உங்களுடைய இபாதத்தை விட அது அதிகமாக இருக்கும், உங்களுடைய இபாதத்து குறைவாக இருக்கும். ஆனால் அவரிடத்திலே உள்ளே ஈமான் இருக்காது. இஸ்லாம் இஸ்லாம் என்பதாக பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஒரு வில்லிலிருந்து அம்பு பாய்வதை போன்று தீனை விட்டும் அவர்கள் வெளியேறிவிடுவார்கள் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். சஹாபாக்கள் எல்லாம் அமைதியாக இருக்கின்ற பொழுது நபியை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார் என்று சொன்னால் அவரிடத்தில் ஈமான் இருக்குமா? ஈமான் இல்லாத நபர் தான் கேட்கிறார், நயவஞ்சகத்தன்னோடு கேட்கிறார்.
அதனுடைய வாழடி வாழையாகத்தான் சிலர்கள் இருப்பார்கள். இஸ்லாம் இஸ்லாம் என்பதாக பேசுவார்கள், அவருடைய உள்ளத்திலே ஈமான் இருக்காது என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதை காரணமாக வைத்துத்தான் இந்த ஆயத்தை அல்லாஹ் தஆலா இறக்குகிறான். வமின்ஹு மை யல்மிஸுக ஃபி ஸதகா. நபி அவர்கள் சிலருக்கு தர்மமாக இருக்கக்கூடிய பொருட்களை பங்கிட்டு கொடுக்கின்ற பொழுது சிலர்கள் குறை சொல்கிறார்கள். நான் மேலே சொன்ன அந்த சம்பவத்தை வைத்துத்தான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்குகிறான். ஃபைனூத்து மின்ஹா ருது. அவர்களுக்கு கொடுத்தால் பொருந்திக் கொள்றான், வந்துவிட்டது என்பதாக. ஃபைல்லம் யுத்து மின்ஹா இதாஹ் யஸ்ஹது. நபி அவர்களுக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால் கோபம் அடைகிறார். நபிக்கு தெரியும் யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாது, யாருக்கு இப்பொழுது கொடுக்கணும், யாருக்கு பிறகு கொடுக்கணும் என்பது நபிக்கு தெரியும். நீ நினைக்காதே என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். வலோ அன்னஹு ரலுமா ஆத்தாஹும் அல்லாஹ் வ ரசூலுஹு. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் கொடுக்கிறானே அதை அவர்கள் வாங்கிக் கொள்ள வேண்டாமா? ரசூல் கொடுக்கிறாங்களே அதை அவர்கள் வாங்கிக் கொள்ளலாமா? வாங்கி கொண்டால் நன்றாக இருக்குமே. அப்படி வாங்கிக்கிட்டு வகாலோ இன்னும் அவர்கள் சொல்லலாமே, ஹஸ்பன் அல்லாஹ், எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான். சயோத்தின் அல்லாஹு மின் ஃபலிலிஹி வ ரசூலுஹு. அல்லாஹ்வுடைய ஃபலிலிருந்து ரசூலுடைய ஃபலிலிருந்து நிச்சயமாக எங்களுக்கு விரைவில் கிடைக்கும் என்ற ஆசையோடு இருக்கலாமே என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார். இன்னா இலல்லாஹி ராகிபூன். நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வோடு ஆதரவு வைக்கிறோம், ஆசையோடு இருக்கிறோம் என்பதாக சொல்லியிருக்கலாமே. இதுதானே நல்லவுடைய பண்பு என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்கிறார். இதுதான் எது நமக்கு கிடைக்கிறதோ அதை வைத்து அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கொடுத்தது, அல்லாஹ் தஆலா நிர்ணயத்தால் கிடைத்து விட்டது, அதில் தான் பரக்கத்திருக்கும். இன்னும் கிடைக்கவில்லையே, வரவில்லையே, பொருள் வரவில்லை, பொருள் அதிகமாக வருகின்ற பொழுது சில நேரங்களில் அல்லாஹ் தஆலா சோதனைக்கு ஆளாக்குகிறார். ஆகவே அல்லாஹ் கொடுத்ததை வைத்து நாம் போதுமாக்கிக் கொள்ளணும் என்பதுதான் இந்த ஆயத்தினுடைய சுருக்கமாக இருக்கிறது. மேலும் அந்த முனாஃபிகீன்கள் நயவஞ்சகத்தன்மையோடு இருக்கக்கூடியவர்கள் மேலும் மேலும் அவர் பேசுவாங்க. நபி அவர்கள் சில சஹாபாக்குடைய வார்த்தையை கேட்பாங்க, காது கொடுத்து கேட்பாங்க. அதுக்கு அவங்க முனாஃபிகீன்கள் ஒரு கட்டுக்கதையை சொல்கிறார். நபிக்கு காது இருக்கு, முஹம்மதுக்கு காது இருக்கு, எதை வேண்டாலும் கேட்பாரு, யார் சொன்னாலும் கேட்பாரு, நாங்கள் சத்தியமிட்டு சொன்னால் அதையும் கேட்பார் என்பதாக முனாஃபிகீன்கள் தன்னுடைய வாயால் பேச ஆரம்பித்தார். அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்குகிறான். வமின்ஹும் அல்லதீன யுக்தூன நபி. அந்த கூட்டத்தில் சிலர் இருக்கிறாங்க, எவர்கள் நபிக்கு நோவினை தரக்கூடிய, தொந்தரவு தரக்கூடிய கூட்டம் இருக்கிறது. நயவஞ்சக தன்மையோடு இருக்கக்கூடிய கூட்டம் சிலர் இருக்கிறார். அவர் என்ன சொல்றாங்க? யகுலூன ஹுதுன். அவருக்கு காது இருக்கிறது என்பதாக ரொம்ப நகத்தா சொல்றான், சும்மா நக்கலா சொல்றான். அல்லாஹ் பதில் சொல்கிறான், குல், நபியை சொல்லுங்கள், உதுனுன் கைருல் லக்கும். ஆம், நபிக்கு காது இருக்கிறது, நபிக்கு காது இருப்பதால் அது உங்களுக்கு சிறந்தது. நீங்கள் நல்ல வார்த்தையை சொல்லுகின்ற பொழுது நபி அவர்கள் அமைதியாக கேட்கிறான். அதற்கு என்ன தீர்வோ நபி அவர்கள் காது கொடுத்து கேட்டு அதற்கு தீர்ப்பு சொல்றான். அது ஹை, அல்லாஹ் கொடுத்தது. யுக்மினு பில்லாஹ் வ யுக்மினுல் முஃமினீன். அப்படிப்பட்ட காது இருக்கிறது, அல்லாஹ்வை நம்பிய காது, முஃமின்களை நம்ப வைக்கக்கூடிய காதாக இருக்கிறது. வ ரஹ்மத்துல் லில்லதீன ஆமன மின்கும். சும்மா காது என்பதாக சொன்னீர்களே நபியை பார்த்து, அந்த நபி அவர்கள் எவர்கள் ஈமான் கொண்டார்களோ அவர்களுக்கு ரஹமத்தாக இருக்கிறாங்க, அருளாக இருக்கிறாங்க என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு அந்த நயவஞ்சகத்தன்மையோடு இருக்கக்கூடிய நபருக்கு அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை விடுகிறான். வல்லதீன யூதூன ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எவர்கள் நோவினை தருகிறார்களோ, இதுபோல உண்டான கசப்பான வார்த்தையை சொல்கிறார்களோ, லஹும் அதாபுன் அலீம்,
நோவினை தரக்கூடிய அதாவு உண்டு என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை முடிக்கிறான். இதுதான் நயவஞ்சகத்தன்மையோடு இருக்கக்கூடிய நபருக்கு உதாரணமாக இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட முனாஃபிக் தனத்தை விட்டு நாம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். ஒரு வருடத்தை நாம் பேசினால் எதை பேசினோமோ அதற்கு மாற்றமாக அடுத்த நபரிடம் பேசக்கூடாது. ஒரு விடத்தை நாம் நல்ல முறை நடந்து கொண்டோம், அடுத்தவரிடத்திலே அவரை பற்றி தவறாக நாம் பேசக்கூடாது. தொழுது ஃபாயிதா இல்லை, நோன்பு வைத்து ஃபாயிதா இல்லை. உள்ளத்தில் எது இருக்கிறதோ அதுதான் நம்முடைய நாவில் வர வேண்டும். நம்முடைய நாவில் எது வருகிறதோ அது உள்ளத்தில் இருந்து வர வேண்டும். தல்வஜகை இரண்டு முகமுடையவர்களாக இருக்கக்கூடாது. ஒருவரிடத்திலே ஒரு மாதிரி, மற்றவரிடத்திலே வேறு மாதிரி என்பதாக இருக்கக்கூடாது. உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கசப்பாக இருந்தாலும் எடுத்து சொல்ல வேண்டும். ஜால்ரா அளிக்கக்கூடாது. கருத்து என்னவென்று சொன்னால் அவரை பார்த்து அப்படி இப்படி என்பதாக மாற்றி மாற்றி பேசக்கூடாது. எது சொன்னமோ அதைத்தான் சொல்ல வேண்டும். இல்லை என்று சொன்னால் வாய் மூடி இருக்க வேண்டும் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார். ஆகவே இந்த ஆயத்துகள் எல்லாம் மனிதனுடைய வெளித்தோற்றத்தை வைத்து கணக்கு போடாதே. வெளித்தோற்றம் பார்ப்பதற்கு இபாதத்து செய்வதாக இருக்கிறான், நல்லவனை போடு நடிக்கிறான். உள்ளத்திலே ஈமான் எவ்வாறு இருக்கிறது? உள்ளத்திலே அல்லாஹ் என்பதாக இல்லையே. இதோட கருத்து என்னவென்று சொன்னால் அல்லாஹ் அல்லாஹ் என்பதாக வெளியில் சொல்லுகிறான், உள்ளே சைத்தான் ஆதிக்கம் செலுத்துகிறான். ஆகவே அப்படிப்பட்ட ஷைத்தானை அடக்க வேண்டும். குறைந்த இபாதத்து செய்தாலும் அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும். எவரிடத்தில் பேசினாலும் கவனமாக நாம் பேச வேண்டும். எது உண்மையோ அதைத்தான் பேச வேண்டும். தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது, நையாண்டு இருக்கக்கூடாது, இருமுகம் இருக்கக்கூடாது என்பதுதான் இந்த ஆயத்தினுடைய சுருக்கமாக இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு ஈமானை கொடுத்தான், இஸ்லாத்தை கொடுத்தான். ஆகவே அல்லாஹுக்கு முற்றிலும் வழிபடக்கூடியவர்களாக முனாஃபிக் தன்மை விட்டு அல்லாஹ் தஆலா காப்பாற்றி ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மௌத்தாகக்கூடிய தன்மையை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.